வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளாரை வந்து டபுள் ஷேடிங்கில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் லீஃப் ஸ்டிச் கொடுக்கணும், இங்கே ரிங் நாட் கொடுக்கணும். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் போடலான்னு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு குட்டி ஃப்ளார் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2 லீஃபு 2 கொம்பு வர்ற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சிம்பிளானது. இதை நம்ம வந்து அழகாக ப்ளவுஸில் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு மோட்டிஃப் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி பெயிண்டிங் பண்ணலான்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் வந்து நான் எல்லோவும் ரெட்டும் எடுத்திருக்கேன். சரியா? இந்த 2 கலர் வச்சு பண்ணுவோம். இந்த லீஃபுக்கு வந்து க்ரீன், அதாவது டார்க் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆலிவ் க்ரீன், லைட் க்ரீன், அதாவது அந்த மெஹந்தி க்ரீன் மாதிரி இருக்கும், அது எடுத்திருக்கேன். இந்த நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இனிஷியலாக வாங்குகிற கலர்ஸ்லேயே இது எல்லாமே இருக்கும். 12 கலர்ஸ் நம்ம வாங்குகிற அக்ரிலிக் பாக்ஸ்லேயே இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டையும் இங்கே மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் லீஃபுக்கு பண்ணலாம். ஃப்ளவருக்கு பண்ணுறப்ப நான் வந்து இப்போ எப்பயுமே எடுக்கிற மாதிரி யூஸ்வலாக நம்பர் 2ஆம் நம்பர் ஃப்ளாட் ப்ரஷ் தான் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு குட்டியான ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இருந்தால் போதும். அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நடுவில் வந்து ரிங் நாட் கொடுத்துக்கலாம். இப்போ ரெட் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். இந்த ரெட் அண்ட் எல்லோ எப்படி மர்ஜ் பண்ணுறது? சரியா? ஒரு சைடு வந்து ரெட்டாக அப்படியே லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடாக வந்து லாஸ்ட்டு வந்து முடிகிறப்ப எல்லோ தெரியும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9th கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நிறைய பெயிண்டிங் வீடியோ போட்டேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை கூட பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடாக வந்து ரெட்டை மட்டும் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான மர்ஜிங் தான் இது. ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்க. சிங்கிள் கலர் கொடுக்குறது ஒரு அழகுனா, டபுள் கலர் கொடுத்து நம்ம மர்ஜ் பண்ணுறது அது இன்னொரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை, ஒரு சைடு மட்டும் ரெட்டு கொடுங்க, அப்புறம் எல்லோ, ஒரு சைடு வந்து எல்லோ. இந்த மாதிரி நல்லா துணியில் தொடச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடையும் கழுவணுன்ற அவசியம் தேவையில்லை. ஒரு சைடு எல்லோ இந்த மாதிரி. சரியா? இதுவே ஒரு கலர் ஷேடிங்காக வருது பார்த்திங்களா? நல்லதாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு அங்கங்கே ஒரு கலர் ஷேடிங் இருந்தால் தான் அது ஒரு நேச்சுரல் ஃப்ளாரோட பெட்டல் மாதிரி தெரியும். கரெக்டாக திட்டாக எல்லோ, திட்டாக ரெட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேச்சுரலாக அதை மர்ஜ் பண்ணி இருக்கணும். இப்போ ரெண்டையும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் துணியில் நல்லா தொடச்சிக்கோங்க. துணியில் நல்லா ப்ரெஷ்ஷை வந்து தொடச்சிட்டு ஒவ்வொரு தடையும் ஈரம் வைக்காமல் லைட்டாக தொடச்சா மட்டும் போதும். தொடச்சிட்டு லைட்டாக அப்படி மர்ஜ் மட்டும் பண்ணி விடுங்க. மர்ஜ் பண்ணுறப்ப இந்த பக்கம் இருக்க ரெட்டு வந்து அந்த பக்கம் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ரைட் சைடில் போட்டிருக்க எல்லோ வந்து லெஃப்டில் லைட்டாக மர்ஜ் ஆகி அது ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் வரும். ரெட் அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த டார்க் ரெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர்றப்ப லைட்டாக ஆரஞ்ச் ஆகி அப்படியே எல்லோவாக நமக்கு மாறும். அந்த மாதிரி மர்ஜிங் பண்ணுறது அப்படின்னா அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி அழகாக, அதாவது லைன்ஸ் தனியாக தெரியக்கூடாது. ரெட்டோட லைன் வந்து தனியாக தெரியக்கூடாது. அதே மாதிரி எல்லோ போட்டிருக்கோம்னா எல்லோ வந்து ஒரு லைன் மாதிரி தெரியக்கூடாது. ரெண்டுமே நல்ல மிங்கிள் ஆன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அந்த மிங்கிள் ஆகிற இடத்த நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லைன்ஸே தெரியாது. பாருங்கள், ஒரே மாதிரி அப்படியே நல்லா மர்ஜ் ஆயிருக்கா? டார்க்லேருந்து லைட்டு. புரியுதா? இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தி நம்ம மர்ஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. இதே மாதிரியே எப்படி தான் எல்லா பெட்டலையும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃபுல் பெட்டலும் இதே தான். ஒவ்வொரு பெட்டலுக்கும் ரெட்டு கொடுத்துட்டு இந்த சைடு எல்லோ கொடுத்துட்டு நடுவில் நம்ம மர்ஜ் பண்ணணும். உங்களுக்கு வேணால் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இப்போ ரெட்டு நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் இல்லையா? நான் துணியில் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோ, இந்த சைடு எல்லோ கொடுத்துட்டு இந்த நடு இடத்த நம்ம நார்மலாக அப்படி மிங்கிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஷேடிங் வந்துடும். நான் எதுக்காக ஒவ்வொரு தண்ணியில் வச்சு கழுவிட்டு ப்ரஷ் பண்ணாதீங்க அப்படின்றப்ப அந்த கலர் வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடையும் நம்ம கழுவிட்டு மர்ஜ் பண்ணோம்னா லைட் ஆயிடும். அந்த டார்க்னஸ் நமக்கு கிடைக்காது. இன்னொன்று துணியில் வந்து தண்ணி பட்டால் ஊறி ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த டிசைனை விட்டு வெளியே கூட வந்துடும், அந்த தண்ணி படுறப்ப ஸ்ப்ரெட் ஆகி. அதனால தான் தண்ணி ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தொடச்சிக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு வெறும் ப்ரஷ்ஷாக, கொஞ்சம் ட்ரை ப்ரஷ்ஷாக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். அழகாக இருக்கா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டாக எல்லோலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரெட்டு, அதே மாதிரி ரெட்லேருந்து எல்லோ இந்த மாதிரி வருதா? இதுதான் ஷேடிங். இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து இந்த க்ரீனுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் லைட் க்ரீன் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அதே ப்ரஷ்ஷில் தான், ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ண போகிறேன். லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் வந்து அந்த அடியிலேருந்து நம்ம டார்க் க்ரீன் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். டார்க்லேருந்து லைட் ஷேடு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம். நிறைய எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெயிண்ட் இப்போ எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அந்த எட்ஜில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் மாதிரி லைட்டாக அப்படி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப ஈஸி தான். தேவையான அளவு மட்டும் நம்ம ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் எடுக்கணும். நிறைய எடுக்கக்கூடாது, திட்டாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து அதை நம்ம தேய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப மாதிரி திக்காக தெரியும். லைட்டாக தொட்டுக்கோங்க. ஏன்னா இடம் வந்து சின்ன இடம் இல்லையா, அதனால லைட்டாக தொட்டாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் பாருங்கள். நான் கொடுக்குற மாதிரி அவுட்லைன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃபில்லிங் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்குற அந்த நம்பர் 0ல் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த ப்ரஷ்ஷில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் அதே ப்ரஷ்ஷில் நம்பர் 2 ப்ரஷ்லேயே ஃப்ளாரும் பண்ணிட்டேன், இதுவும் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து டார்க் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு ஷேடிங் மாதிரி, சரியா, லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஷேடிங் மாதிரி. நம்ம எப்பயுமே பூ வந்து ஷேடிங்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர அந்த ஃப்ளவர் பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி லீவ்ஸு இல்லை மொட்டு அந்த மாதிரி பட்ஸ்லாம் அந்த மாதிரி வர்றப்ப அதையும் நம்ம ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்குறப்ப தான் அழகாக இருக்கும். இதையும் பாருங்கள், நல்லா தொடச்சிட்டு வெறும் ப்ரஷ்ஷை கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ கீழேருந்து மேலே வர்றப்ப நல்லா ஒரு டார்க்லேருந்து அப்படியே லைட் க்ரீன் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அழகாக தெரியும். வேணும்னா நீங்கள் எட்ஜில் கூட எல்லோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது இன்னும் அழகாக தெரியும். அது 3 கலர் நம்ம மிங்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பூவை வந்து நம்ம டபுள் கலர் கொடுத்துட்டு லீஃபை வந்து சிங்கிள் கலர் கொடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லாமே ஒரு கலர் ஷேடிங்கோடு வரப்போ நேச்சுரல் லுக் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அந்த லீஃபையும் நான் கொடுத்துக்கிறேன், சரியா. இப்போ இந்த லீஃப் வந்து அழகாக அந்த கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அடுத்த இந்த லீஃபையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 லீஃபும் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணணும். ஆரி ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் வந்து நீடியில் கோர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் நடுவில் வந்து ரிங் நாட் போட போகிறேன். ஓகேவா, ரிங் நாட் தான் போட போகிறேன். ரிங் நாட் தெரியாதவங்களுக்கு இதுக்கு நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். இதில் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் அது வந்து எப்பயும் போல் ரிங் நாட் நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள். ரிங் நாட் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் ரிங் நாட்டும். லைட்டாக கொஞ்சம் நம்ம அந்த நூலை வந்து லெஃப்ட் சைடில் பிடிக்காமல் இருந்தோம்னா டக்குன்னு அது ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். அது கரெக்டாக நீங்கள் போடணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி நல்லா காய விட்டுருங்க. எந்த ஒரு ஈரமும் இருக்கக்கூடாது. நம்ம பெயிண்ட் பண்ண ஈரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா சில்க் த்ரெட்டில் ஃபுல்லாக ஒட்டும் இல்லையா, அதனால் நல்லா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா காய விட்டுருங்க ஃபேனில். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்க்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து சிங்கிள் ரிங் நாட்டு தான் போடுறேன். பாருங்கள், சுற்றி இது ஒரு நல்ல ஒரு காஃபி கலரில் இருக்க ஒரு ப்ரௌன் சில்க் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் உள்ளே ஒரு எல்லோவும் கொடுக்கலான் இருக்கேன். எல்லோலையும் ரிங் நாட் நம்ம கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே டபுள் ஷேடிங் வர்றப்ப அழகாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இதுவும். டார்க் அண்ட் லைட் கொடுக்கணும் அப்படின்னா நடுவில் வந்து அந்த சன்ஃப்ளவரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தெரியும், அழகாக இருக்கும்.
பெயிண்டிங் எல்லாமே சொல்லித்தரது போட்டு பாருங்கள். டவுட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எந்த டவுட்னாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். நான் போடுறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாக ட்ரை பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எப்போனாலும் நான் சொல்லித்தர்றேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். ஒரு சர்க்கிள், மே சர்க்கிள் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் தான். மே சர்க்கிள் நல்லா ரவுண்டாக ப்ரௌன் கலர் போட்டு உள் சர்க்கிளில் இருக்க அந்த இடத்துல வந்து எல்லோ ரிங் நாட் போட போகிறேன். உங்களுக்கு புரியும் தான் நான் மெதுவாக காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக எனக்கு தெரியணும், இந்த த்ரெட்டெல்லாம் எடுக்க எனக்கு தெரியாது, ஸ்டாண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள். ரிங் நாட் பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் நம்ம போடுறோமோ அந்த பக்கம் ஃப்ரேமை கொஞ்சம் திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நான் அந்த மாதிரி தான் திருப்பிக்குவேன். ஒரே பக்கம் உட்காந்துட்டு எல்லா சைடும் போடுவோம் அப்படின்னா கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த காட்டை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கணும். சரியா? ஸ்டாண்டு, ரவுண்ட் ஸ்டாண்டு இல்லைனா காட்டு எதனாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் போட ஈஸியாக இருக்கும். ஃபுல் சர்க்கிள் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. முதல் சொன்ன மாதிரி இப்போ உள்பகுதியில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த சர்க்கிள் வந்து இன்னொரு பென்சிலை ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டது வந்து 2 இதுக்கு நடுவில் நம்ம குத்தி எடுத்தோம். இப்போ வந்து அடுத்து நம்ம போகிற ரிங் நாட் வந்து இதுக்கு மேலே லைட்டாக உட்கார்ற மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். அந்த சர்க்கிளை நான் போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ப்ரௌன் வந்து ரொம்ப மறையிற மாதிரி இருக்கும். அதனால் உள்கூடி இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி சர்க்கிள் இந்த இடத்துல நான் போட்டால் தான் அந்த போடுற ரிங் நாட் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ப்ரௌன் கலர் ரிங் நாட் மேலே லைட்டாக அப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அது நல்லா தூக்கலாக இருக்கும், ஃப்ளஃபியாக அழகாக தெரியும். சரியா? நடுவில் இருக்கிறத கொஞ்சம் பஞ்சாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் போடுறேன். இதுவும் இந்த எல்லோ கலருமே நான் 6x6 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ரௌனுமே 6x6 தான் எடுத்தேன். இதுவுமே 6x6 தான் எடுத்திருக்கேன். சேம் அதே அளவு எடுத்து அதே மாதிரி அதே அளவுக்கு போட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாடும் போட்டு ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நான் போன வீடியோவில் வந்து அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளார் போட்டிருந்தேன், ஒரு நெக் டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா? அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்தேன், சம்கி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்பேன். அதனால தான் சரி இதில் வந்து உங்களுக்கு நான் ரிங் நாட் போட்டு காட்டுவோம். இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து டபுள் லேயர் போடுற மாதிரி அந்த இடம் இருக்கனால நான் ரிங் நாட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல் அதுக்கு ரிங் நாட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். என்னடா ஃபாஸ்ட்டாக போகிறாளேன்னு நினைக்காதீங்க. பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் காட்டிகிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து வந்து ரொம்ப லேட் ஆயிரும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுற ரீசன் அதுதான். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நடுவில் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் ஜர்க்கான். இந்த ஜர்க்கான் இல்லை, இது வந்து குந்தன் ஸ்டோன் இருந்துச்சு, அதை ஒட்டியிருக்கேன். நல்லா அப்படியே நேராக உட்காந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவுட்லைனும் பார்த்தா ரெட் கலரில் சில்க் த்ரெட்டில் அவுட்லைனும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லீஃபுக்கு வந்து லீஃப் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது நம்ம ஃப்ளை லீஃப் ஸ்டிச் சொல்லுவோம். நார்மல் லீஃப் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும். இது வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டோம்னா அடியில் இருக்க க்ரீன் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்டிங்கும் தெரியணும், அதே நேரம் நமக்கு வந்து ஆரி ஒர்க்கும் தெரியணும். அதனால் ரெண்டும் தெரியுன்றதுக்காக நான் ஃப்ளை லீஃப் ஸ்டிச் தான் இதில் போட போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து இந்த பாருங்கள், இந்த 2 கலர் எடுத்து நான் பண்ண போகிறேன். இந்த 2 கலரில் இதோடைய எட்ஜும் அந்த டார்க் கலர் க்ரீன் எட்ஜு, லைட் க்ரீன் எட்ஜ் ரெண்டுமே சேர்த்து நாட் போட்டுக்கணும். சேர்ந்து ரெண்டுமே நாட் போட்டுட்டு இதில் நான் லீஃப் ஸ்டிச் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு டபுள் கலராக தெரியும், டார்க் அண்ட் லைட் அந்த மாதிரி தெரியும். சிங்கிளாக போடணுனாலும் நீங்கள் போடலாம். இது ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணி காட்டுறேன்.
2 கலர் எப்படி போடலான்னு பார்ப்போம். நடுவில் வந்து எல்லோ கலரில் ஒரு கோடு வச்சு நான் டிவைட் பண்ணியிருக்கேன் லீஃபை. லீஃப் ஸ்டிச் எப்பயுமே நம்ம டிவைட் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டால் தான் அந்த லீஃப் வந்து அந்த நடு காம்பு பகுதி வந்து கரெக்டாக நேராக வரும். லீஃப் ஸ்டிச்சும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் புதுசாக சொல்லி தரணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் மெயினாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த ஆரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அதனால தான் நீங்கள் வந்து பழைய வீடியோஸை பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த போடுறது வந்து கொஞ்சம் நல்லா கேப்பாகவே நான் போடுவேன். நெருக்கமான லீஃபாக இது இருக்காது. கொஞ்சம் கேப்பாக போடுறப்ப அந்த இலையோட நடுவில் இருக்க அந்த ஒரு காம்பு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த நரம்பு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியும். இந்த லைட் கலர் அண்ட் டார்க் கலர் நம்ம மர்ச் பண்ணி அந்த சில்க் த்ரெட்டில் போடுறப்ப நடுவில் அந்த நரம்பு வந்து அதுவுமே ஒரு ஷைனிங்கான லுக்கில் தெரியும். லைட் கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங் அடிக்கும். அதனால் அழகாக இருக்கும் அது. இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் 2 பக்கம் மாற்றி மாற்றி நான் வந்து போடுறேன். எப்பயுமே இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் மேலே நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியலு. ஏன்னா பெயிண்ட்டுக்கு மேலே பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன் பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே இருக்குது. இதுக்கு முடிச்சுட்டு வந்து இது ஃபுல்லாக அவுட்லைனும் நம்ம கொடுத்துடணும். அவுட்லைனும் சேம் இதே டபுள் கலரில் வந்து அவுட்லைன் நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டோம்னா ஃபுல் கம்ப்ளீட் ஆயிரும். இது அழகாகவும் தெரியும் பார்க்க. எப்பயுமே அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். கரெக்டாக அந்த ஷேப்பில் கொடுக்கணும். கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. அவுட்லைன் கொடுத்து நம்ம லீஃபோட சைஸோ ஷேப்போ மாற்றிடக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் அவுட்லைன் கொடுக்குறத குட்டி குட்டி செயினாகவே நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப்பில் வந்து நமக்கு கரெக்டாக டேர்னிங்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் எல்லாமே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்கே லாக் பண்ணிக்கிட்டே இப்போ அதையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஒரு ஷைனிங்காக இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெம் கொடுக்க போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஏன்னா கொம்பில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல அடர்த்தியான ஒரு ஸ்டிச்சாக நமக்கு கிடைக்கும். நல்ல டார்க் ஒரு மெரூன் ரெட் இருக்குது. மெரூன் ரெட்டில் வந்து கொம்பு அந்த இது வந்து கொடுக்க போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சு இங்கே இந்த வளைவுலேருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். கீழேருந்து பண்ணக்கூடாது. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெம் போடுறப்ப அந்த கொம்பு வந்து வளைஞ்சிருக்கு இல்லையா, அதனால் பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி குட்டியாக எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸ்டெம்மே இந்த இடத்துல நான் லாங்காலாம் போடக்கூடாது. குட்டி குட்டியாக நம்மளால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அப்படி போட்டால் தான் அந்த நெளிவு, அந்த கரெக்டான வளைவு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பெரிய கொம்பு அந்த மே பார்ட் வர்றப்போ கொஞ்சம் லாங்காக நம்ம போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் குட்டி குட்டியான ஸ்டெம் போட்டால் தான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல செயின், நார்மல் செயின் நம்ம 2 லைன் கூட கொடுக்கலாம். அது ஒரு அழகாக இருக்கும். பட் ஸ்டெம் கொடுக்குறப்ப வந்து அக்யூரேட்டாக அழகாக அந்த கொம்போட கரெக்டான ஒரு அளவு நமக்கு கிடைக்கும். அளவுன்னு சொல்கிறத விட கொம்புக்கே ஏற்ற ஸ்டிச் வந்து ஸ்டெம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அழகான ஸ்டிச்சு. அதனால் அது ஆப்டாக இருக்கும். செயின் நம்ம எங்கேனாலும் கொடுக்கலாம். இப்போ அவுட்லைன் கொடுத்தோம் பாருங்கள் செயின், அந்த மாதிரி செயின் வந்து எங்கேனாலும் கொடுக்கலாம். அந்த அவுட்லைனில் வந்து நம்ம ஸ்டெம் கொடுத்தோம்னா ரொம்ப பெருசாக தெரியும். இந்த மாதிரி இடத்துல ஸ்டெம் கொடுக்குறப்ப கரெக்டான அளவில் கரெக்டான டிசைனு கரெக்டாக கொம்பு அந்த மாதிரி வரும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொம்பு வந்து நீங்கள் ஸ்டெம் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது பெருசாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வளைவு குட்டி குட்டியாக கொடுத்தேன். இந்த வளைவு வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேன். இது நம்ம பெருசாக கொடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிறனால கொஞ்சம் பெரிய ஸ்டெம்மாக கொடுத்துக்கோங்க. ஸ்டெம் ஸ்டிச் எல்லாமே நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள். நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். ஸ்டெம்மு, பீடு, கட் பீடு, அப்புறம் ஜர்தோசி எல்லாமே ஸ்டெம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 மந்த் ஆரி கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அந்த ஒன்று பார்த்தாலே போதும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கீழே வரைக்கும். அடுத்த கொம்பும் அதே மாதிரி தான். இந்த சைடு இருக்க ரைட் சைடும் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக இப்போ இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து இங்கிட்டிருந்து போடணும், சரியா? இது வந்து இங்கிட்டிருந்து போட்டோம் இல்லையா, இது இப்படி இருந்து போடணும். லெஃப்ட் டு அப்படியே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் ஓகே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆரி ஒர்க்கு பெயிண்டிங் பழகுறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க இதை கற்றுக்கட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.